என் வீட்டு பசங்களுக்கு இந்த இஃப்தாருக்கு வந்து எக் பால்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இதுக்கு நான் 2 எக் வந்து வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக்கோட குவான்டிட்டி அதிகம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கையால் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஃப்ளேவருக்கு வந்து கரம் மசாலா வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி முடியலன்னா ஒரு மத்து மாதிரி இருந்தால் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் கிராம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எல்லா பால்ஸையும் நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அதில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியமான ஹீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு எக் பால்ஸ் வந்து ரெடி. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் சாஸ் மயோனஸ் கூட வச்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.